சர்ப்ரைஸாக தான் இருக்குது. சர்ப்ரைஸா? அப்புறம் நர்வஸாக இருக்குது. ஏன்? இதுவரை வந்ததே இல்லைல்ல, திடீர்னு வர கூப்பிட்டுக்கிறீங்க. புரியலா? சின்ன வயசுலேருந்து அண்ணாந்து பார்த்த விஷயம் வந்து ஒரு ஃப்ளைட்டு. ஸோ பர்த்டே அன்னைக்கு கண்டிப்பாக வந்து அப்பா அம்மாவை ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருந்தேன். எப்படியாச்சும் வந்து நடு வானத்தில் பறக்கும்போது நம்ம கேக் கட் பண்ணோம் அம்மாவுக்கு. அது ரொம்ப மெமரபுளாக இருக்கும்னு ஆசைப்பட்டேன். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு தந்த எனது அன்பு பிள்ளைகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மிஸ்டர் டிஜே பிளாக் யூடியூப் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல எல்லாருக்கும் பெரிய நன்றி சொல்லணும். நம்ம மிஸ்டர் டிஜே பிளாக் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா 1 lakh சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எதை பற்றினா ரொம்ப ஸ்பெஷலான வீடியோவும் கூட. ஸோ ரொம்ப நாள் முன்னாடி நம்மளோட இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி சோஷியல் மீடியாலலாம் போட்டிருந்தேன். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இப்போது உங்களுக்கு இந்த டீசரை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ப்ரோமோவை பார்த்தாலே. ஸோ எங்கள் அம்மாவுடைய பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ அம்மாவுக்கு வந்து ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு பிளான் பண்ணேன். ஸோ ஏதாச்சும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஞாபகார்த்தமாக பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படும் போது, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பல ஊருக்கு போகிறோம், பல கண்ட்ரிஸ்க்கு போகிறோம். சின்ன வயசுலேருந்து அண்ணாந்து பார்த்த விஷயம் வந்து ஒரு ஃப்ளைட்டு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நாளைக்கு 2 ஃப்ளைட்டு 3 ஃப்ளைட்டு எடுக்கிற அளவுக்கு வந்து கடவுளோட பிளெஸிங்ஸும் அண்ட் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் இருக்கிறதால நம்ம நிறைய இடத்துக்கு வந்து நம்மளால் போக முடியுது. நம்ம இந்த அளவுக்கு வெளியே சுற்றுறோன்னா அதுக்கு நம்மளை கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து அப்பா அம்மாவுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இங்கே ஏர்போர்ட்டு இது பிறந்த நாளுக்கு கூட்டணும். என்ன வேலை முடிஞ்ச உடனே சிலிண்டரை உள்ளே போட்டுருக்கேன். ஸோ ஏர்போர்ட் உள்ள செக்இன் பண்ணிட்டு அப்படியே அப்பா அம்மா கூட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம போகும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா போர்டிங் கேட் கிட்ட ஒரு சர்ப்ரைஸ். நம்ம CWC சீசன் 5 ஜட்ஜு மாதம்பட்டி ரங்கராஜ் சார் வந்து அங்கே இருந்தார். ஸோ அவரை மீட் பண்ணி பேசியிருந்தேன். ஸோ அவர் கேட்டார் என்ன விஷயமா ட்ராவல் பண்ணுறீங்க போது நான் சொன்னேன் இந்த மாதிரி அம்மாவோட பர்த்டே அப்படின்னு சொல்லும்போது அவரே வந்து அப்பா அம்மா கிட்டலாம் விஷ் பண்ணி பேசிட்டு மீட் பண்ணி பேசினார். ரொம்ப அம்மா அப்பாலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ வந்து இது எப்படின்னா ரொம்ப சர்ப்ரைஸாக பிளான் பண்ணுன்றது வந்து ஆசையாக இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவங்க எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸைட்மெண்ட்டை வந்து நான் கண்ணில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்காக வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா வந்து இந்த மாதிரி சுதன் வந்து இன்சூரன்ஸ் போடுறதுக்காக உங்களோட ப்ரூஃப்லாம் கேட்டான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அப்பா அம்மா கிட்ட வந்து ப்ரூஃப்லாம் வாங்கி அதை வச்சு டிக்கெட்லாம் போட்டாச்சு. ஸோ காலையில் வந்து இந்த மாதிரி சேனலில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார். ஸோ அவங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம எல்லோரையும் ஃபேமிலியாக கூப்பிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வரணும் கண்டிப்பான்னு சொல்லிட்டேன். அப்பா வந்து கொஞ்சம் வேலை இருக்கு இன்றைக்கி வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சரி 2 பேரையும் கன்வின்ஸ் பண்ணி ஃப்ரெண்டை வந்து காரில் பிக் பண்ண சொல்லி கல்யாணத்துக்கு போகிற மாதிரியே ப்ராப்பராக கிளம்பி போனோம். பாதி வேலை என்னை பிக் பண்ணுறதுக்காக வர மாதிரி ஏர்போர்ட் வரைக்கும் வந்தாங்க. பட்டுன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே இறக்கி இல்லை நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகல, இங்கே ஃப்ளைட்டில் வந்து நம்ம வெளியே போகிறோன்னு சொல்லிட்டு வந்து அவங்கள அப்படியே கூப்பிட்டு வந்தேன். ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட்டில் வர போகிற பர்த்டே அதுமா எப்படி இருக்குது? சர்ப்ரைஸாக தான் இருக்குது. சர்ப்ரைஸா? அப்புறம் நர்வஸாக இருக்குது. ஏன்? இதுவரை வந்ததே இல்லைல்ல, திடீர்னு வர கூப்பிட்டுக்கிறீங்க. நீ சொல்லாமல் கூட்டின்னு வந்தல, அதனால ஒரு மாதிரி இருக்குது. நான் எதிர்பார்க்காதது ஒன்று. ஆனால் இன்றைக்கி இது இப்படி நடக்குன்னு தெரியாது. எனக்காவது நாளைக்கு நடக்கும்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நடக்குன்னு தெரியாதுல்ல. படத்தில் பார்த்துக்குறோம், அவ்வளோதான். வீடியோவில் பார்த்துக்குறோம். நேரில் போய் இன்றைக்கி தான் பார்க்க போகிறேன். அதான் சொன்ன போல் நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது, பார்த்துக்கிறேன், போனது கிடையாது. இப்போ தான் வந்துக்கிறேன். அந்த அனுபவம் புது அனுபவமாக இருக்குது. இப்போ உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அதை பற்றி.
பெருசாக வந்து அப்பாலாம் ரியாக்ட் பண்ணல, அம்மா மட்டும் சிரிச்சுட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க சொன்னது என்னன்னா, என்னைக்கோ ஒரு நாள் இது நடக்க போகுது, ஆனால் இன்றைக்கி நான் எதிர்பார்க்கலன்னு சொன்னாங்க. அது ரொம்ப ஓரளவுக்கு பெருசாக எதுவும் சர்ப்ரைஸ் கொடுக்கலனாலும் ஏதாவது ஒரு சின்னதாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வெறும் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸாக இல்லாமல் வேற ஏதாச்சும் இன்னொன்று ஸ்பெஷலாக பண்ணணும்னு ஆசைப்பட்டு நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணோம். எப்படியாச்சும் வந்து நடு வானத்தில் பறக்கும்போது நம்ம கேக் கட் பண்ணோம் அம்மாவுக்கு, அது ரொம்ப மெமரபுளாக இருக்கும்னு ஆசைப்பட்டேன். பட் ஆனால் வந்து அது சில நம்ம ஃப்ளைட்டில் வந்து நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும், சரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை பண்ண முடியல. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கேபின் க்ரூ கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம், இந்த மாதிரி வந்து அம்மாவுக்கு வந்து 49th பர்த்டே, ஸோ அதை வந்து செலிப்ரேட் பண்ணணும். அது இல்லாமல் அம்மா அப்பாவுக்கு வந்து 2 பேருக்குமே வந்து இது ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டு, ஸோ இதை நீங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து கொஞ்சம் டிலே. ஸோ அந்த டிலே டைமில் இது நடக்குமா நடக்காதா அந்த டென்ஷனில் இருக்கும்போது உண்மையுமே அந்த இண்டிகோட கேபின் க்ரூக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்க உடனே ஓகே பிரதர், நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம இதை நான் பாசிபிளோ அந்த அளவுக்கு பண்ணித்தரேன், அட்லீஸ்ட் மிட் ஸ்கையில் நம்ம சொல்ல முடியலனாலும் லேண்ட் ஆன பிறகு நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிது. பட் ஆனால் அவங்க சொல்லிட்டு போன அடுத்த 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா This special announcement is from Mrs. Kalam, seated on 13F. It's her 49th birthday and first flight. So on behalf of Captain and crew of flight 60479, we wish you a very happy birthday, Mrs. Kalam. Thank you. Happy birthday, ma'am. Wishing you the best. Happy birthday, ma'am. Happy birthday, ma'am. May God bless you. நம்ம மட்டும் ஹாப்பியாக இல்லாமல் ஃப்ளைட்டில் இருந்த எல்லாருமே விஷ் பண்ணாங்க. ஸோ விஷ் பண்ணது மட்டும் இல்லாமல் எல்லாருமே கிளாப் பண்ணி அந்த கேபின் க்ரூலாம் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து ரைட் அப்லாம் எழுதி சின்னதாக வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ்லாம் வச்சு சாக்லேட்ஸ்லாம் வச்சு சூப்பராக அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தாங்க. அம்மாவுக்கு வந்து செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. அண்ட் அதே டைமில் வந்து அந்த டைமில் பயங்கரமான ஒரு மொக்கை வாங்கினேன். என்ன விஷயம்னா வந்து அம்மாவுக்கு வந்து நான் ப்ரூஃபை பார்த்து தான் அம்மாவோட வயசை வந்து நான் கால்குலேட் பண்ணி வச்சுருந்தேன். 49th பர்த்டே, ஏன்னா 50th பர்த்டே வந்து இன்னும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணணும்னு இருந்தேன். அப்புறம் தான் அம்மா சொன்னாங்க வந்து எனக்கு வந்து இது 50th பர்த்டே, சர்டிஃபிகேட் பிரகாரம் வந்து இது வந்து 49th பர்த்டே, ஆக்சுவலாக எனக்கு இது 50th பர்த்டேன்னு சொன்னாங்க. ஓகேவா 50ஆ? இதை அனௌன்ஸ் பண்ண பிறகு தான் சொன்னாங்க. பட்டுன்னு செம மொக்கையாக போச்சு, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் பிளான் பண்ணி இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி. இந்த கஜக் வேணாம். ஓ என்னடா முழிக்கிற? மெட்ராஸ் இருந்து 10 நிமிஷத்துல 400 கிலோமீட்டர் எப்படி தாண்டி வந்து முழிக்கிறியா? அண்ட் அதை முடிச்சுட்டு நம்ம கோயம்புத்தூரில் இறங்கி டைமிங் வந்து ஃப்ளைட் டிலே ஆனதால் பிளான்ஸ்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ நான் போய் எல்லாருமே வந்து அங்கே இருந்த ஃப்ரெண்ட்ஸு அப்பா அம்மா கூப்பிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து லஞ்ச் முடித்தோம். ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு அங்கேயே கேக் கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கே பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு.
ஃப்ளைட்டுக்கு ஆல்மோஸ்ட் வந்து போர்டிங்க்கு வந்து ஒரு 1/2 hour முன்னாடி தான் நமக்கு டைம் கிடச்சிது. ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேயே அம்மா வந்து ஒரு ஹேண்ட்பேக் பார்த்தாங்க. ஸோ அதை நல்ல ஹேண்ட்பேக்காக ஏதாச்சும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் இருந்த மாலுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஹேண்ட்பேக்கு அப்பாவுக்கு சின்ன திங்ஸ்லாம் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பி திருப்பி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு திருப்பி கோயம்புத்தூர் டு சென்னை வந்து ஃப்ளைட் ஏறி சென்னை வந்துட்டோம். அண்ட் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும்னா நான் ஃபஸ்ட் ஃப்ளைட் போகும்போது எனக்கு சரியான பயம். என்ன சொல்கிறது, அந்த ஃப்ளைட்டில் ஆடும்போது பார்த்திங்கன்னா நல்லா பயங்கர பயந்துன்னு இருந்தேன். ஸோ பக்கத்தில் இருந்த நம்ம கேபி தீன் அவர் தான் வந்து கூட ட்ராவல் பண்ணார். அவர் தான் வந்து இல்லை பயப்படாதீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமா அவர் கூப்பிட்டு போயிருந்தார். ஸோ அந்த மாதிரி நான் பயந்தேன். ஆனால் அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா 2 பேருமே ரொம்ப கேஷுவலாக இருந்தாங்க. எதுக்கும் பயப்பட, லேண்டிங் அப்பவும் பயப்படல, அண்ட் டேக் ஆஃப் அப்பவும் பயப்படல, ரொம்ப வந்து கேஷுவலாக இருந்தாங்க. அண்ட் அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப வந்து அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஒரு ஜேர்னியாக இல்லாமல் ரொம்ப ஒரு சூப்பரான ஜேர்னியாக இருந்தது. எப்படி இருந்துச்சு இன்றைக்கி நாள்? விமானத்தில் போனது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறது. அதை நினைக்கும் போது இப்போ அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஆனால் அதில் வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு தந்த எனது அன்பு பிள்ளைகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது கலாகா பேசலாம். நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர்ரா. ஜாலியாக இருந்துச்சு இன்னைக்கு ஃபுல்லாக. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் போல தான் இருக்குது. அந்த பிறந்த நாளை கொண்டாடினதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் எதிர்பார்க்காத நடந்தது, ஜாலியாக இருந்துச்சு. அதே ஒரே நாளில் ரிட்டர்ன் வர்றது ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஒரு நாளில் இது ரிட்டர்ன் வர்றது ஜாலியாக இருக்குதுன்றாங்க. அங்கே வந்துட்டு ஃபுல்லாக வந்து தண்ணி லாரி வந்துச்சா, இட்லி கடையில் எப்படி வியாபாரம் போச்சுன்னு கேட்டுக்கிறாங்க. இவங்கள வச்சுன்னு நம்ம வந்து 3 டே ட்ரிப்பு அந்த மாதிரிலாம் எப்படி பிளான் பண்ணுறது சொல்லுங்கள்? ஓகே, முன்னாடியேவா? அப்புறம் என்ன, அது பேர் சர்ப்ரைஸு. ஸோ அரைகுறையாக பிளான் பண்ணியிருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு ஒரு என்னால் முடிஞ்சது ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் கொடுத்தேன்னு நான் நம்புகிறேன். ஸோ அம்மாவோட 50th பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்னாலேயும் ஒரு சூப்பரான ஒரு மெமரிஸ்னாலேயும் அந்த டே வந்து எங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் டேவாக அமைஞ்சது. அனைவருக்கும் ஒரு வெல்கத்தை தெரிவிச்சுட்டு சாம் விஷால் நானும் சேர்த்து ஒரு பாடலை பாட விரும்புகிறோம். உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம். நிறை மாத நிலவே வாவா, நடைபோடு மெதுவா மெதுவா, கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே தாய் சொல்கின்ற வார்த்தைகளெல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தெல்லாம். தாயான பின்புதான் நீ பெண்மணி, தோள் மீது தூங்கடி கண்மணி கண்ணாடி. உன்னான நெஞ்சை பொன்னான கையால் போயும் நீவா. செந்தாமரை செந்தேன் மழை என் ஆவி நீரேறி ராஜராஜ சோழன். அம்மா என்னும் மந்திரமே அகிலம் யாவும் ஆழ்கிறதே. பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா? நான் 2 சௌக்கியமே. ஒரு எண்ணி பார்க்கையில் கவிதை முட்டுது, ஒரு கவிதை இழந்தது பாசம் முட்டுது. ஓஹோ. ஏன்னா வந்து நமக்கு அப்பா அம்மா எவ்வளோ முக்கியமோ அதுக்கடுத்து என்னோட லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான பர்சன்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து மெசேஜ் பண்ணி நாளைக்கு எல்லோரும் ஃப்ரீயாக வச்சுங்கன்னு சொல்லிட்டு பட்டுன்னு ஒரு பேங்கெட் புக் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டின்னர் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வந்திருந்தாங்க. அண்ட் ஃபேமிலியிலேருந்தும் ஒரு 2-3 பேர் எல்லாருமே ஊர்லேருந்துலாம் வந்திருந்தாங்க. ஸோ அது வந்து அம்மாவுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தது. அண்ட் குறிப்பாக சொல்லணும்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்கள ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக பார்த்துட்டு அந்த டே வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து அவங்க வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல்
நம்மளோட ரூம்மேட்ஸ் பாய்ஸ் சாமு, ரோஸு, அரவிந்தனா, சூப்பர் சிங்கர்ஸ் எல்லாருமே வந்து பாட்டு பாடி ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து அந்த டேவை கொண்டு போனாங்க. 50th பர்த்டே எப்படி கொண்டாடணும்னு நினச்சினோம், அதுலேருந்து சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப மெமரபிள் டேவாக வந்து அந்த அம்மாவோட அந்த 50th பர்த்டே வந்து அமைஞ்சது. ரெடி 3 2 1 அம்மா பர்த்டேக்காக இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் அண்ட் எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் விஷ் பண்ணியிருந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரும் வந்து சந்திக்கிறேன். until this is DJ Black. இது மிஸ்டர் DJ Black யூடியூப் சேனல். மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.